பழனி அருகே கீரனூரில் ஒரே இனத்தை சேர்ந்தவர்களை அறங்காவலர்களாக நியமித்து ஊர் ஒற்றுமையை குறைப்பதாக பொதுமக்கள் கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கீரனூரில் அருள்மிகு கண்டியம்மன், அருள்மிகு துர்க்கை அம்மன் கோயில்கள் உள்ளன. நீண்ட வருடங்களாக இக்கோயில்களை ஊர் செட்டுமை, ஊர் மணியக்காரர், ஊர் நாட்டாமை என அனைத்து தரப்பினரும் நிர்வகித்து வந்தனர். இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை ஊர் பொதுமக்கள் யாருக்கும் தெரியாமல் வெளியூரை சேர்ந்த ஒரே தரப்பினரை அறங்காவலர்களாக நியமித்து அறிக்கை வெளியிட்டனர். ஜாதி மத வேறுபாடு இன்றி வாழ்ந்து வரும் கிராமத்தில் இந்த அறிவிப்பு ஜாதி மோதலை ஏற்படுத்தும் என்பதால் அறங்காவலர் குழுவை ரத்து செய்ய வேண்டும் என ஊர் பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு கொடுத்தனர். வந்திருந்த பொதுமக்கள் ஜாதி மோதலை ஏற்படுத்தாதே என்ற வாசகங்களுடன் கூடிய பதாகை ஏந்தி மனுவை கொண்டு வந்தனர். பழனியிலிருந்து வணக்கம் தலைமுறை செய்தியாளர் ஆசிக் அலி. எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை. பொதுமக்கள் நாங்கள் வந்திருக்கோம். எதற்காக வந்திருக்கோம்னா பழனி கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் பரம்பரையாக இருக்கக்கூடிய கீரனூர் ஸ்ரீ வனதுர்க்கை அம்மன் கோயிலை வெளியூர் நபரை சேர்ந்த கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிலர் கோயிலை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது. நாங்கள் வயல் அறுவடை செஞ்சப்ப கூட பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியன் என்பவர் எங்களை நெல் கொட்டக்கூடாது, நீங்கள் எங்கள் பம்பல் பண்ணக்கூடாது, இது வழியாக நடக்கக்கூடாது என்று சொல்லி போட்டு எங்களை புறக்கணிக்கிறாங்க. ஆனால் கீரனூரில் பிறந்து வளர்ந்து எங்களுக்கு சொந்தமான ஊரில் எங்களை இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதுக்கு இவங்க யாருங்க? எங்களுக்கு பரம்பரையாக அந்த வழியாகத்தான் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அது வழியாகத்தான் போயிருக்கோம். எங்களுக்கு உரிமைப்பட்ட கோயில் தான் ஸ்ரீ வனதுர்க்கை அம்மன் கோவில். இன்றைக்கி அந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டு ஒரு 5 நபர்கள் சேர்ந்து செல்வராசு, மாரியப்பன், துக்கையப்பன் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாருக்குமே தெரியாமல், உள்ளூர் நபர்களுக்கு தெரியாமல் அறங்காவல் குழு ஏற்படுத்திட்டாங்க. இந்த அறங்காவல் குழு ஏற்படுத்தி என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்த கவுண்டர் சமுதாயத்தை பற்றி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய நாயுடுமார் சமுதாயம், இந்து பறையர், மற்றும் பிள்ளைமாறு, மற்றும் செட்டுமக்காரு, செட்டியாரு எல்லா சமுதாயம் சேர்ந்துட்டு இன்னைக்கு பழனி கோட்டாட்சியர் அவர்களுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து ஊர் பொதுமக்களும் சேர்ந்து நாங்கள் பசுமறியல் செய்ய போவதாக முடிவாக இன்றைக்கு வந்திருக்கோம். துக்கை சொன்னீங்க.